திருச்சி விமான நிலையத்தில் முதலமைச்சர் விஜய்க்கு காவல்துறையினர் அணிவகுப்பு மரியாதை கொடுத்தனர். இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மகேந்திரன். நீங்க தொடரலாம். திருச்சி விமான நிலையத்தில் முதலமைச்சருக்கு உரிய அணிவகுப்பு மரியாதை வழங்கப்பட்டிருக்கிறது. முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு முதல் முறையாக திருச்சி வந்திருக்கக்கூடிய முதலமைச்சர் விஜய்க்கு திருச்சி விமான நிலையத்தில் இந்த காவல்துறை அணிவகுப்பு மரியாதையானது வழங்கப்பட்டிருக்கிறது. அதனை முதலமைச்சர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அதனைத் தொடர்ந்து அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் முதலமைச்சரை திருச்சிக்கு வந்திருக்கக்கூடிய முதலமைச்சரை அவருக்கு வரவேற்பு அளித்திருக்கிறார்கள். அங்கிருந்து தற்பொழுது முதலமைச்சர் விஜய் சாலை மார்க்கமாக நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய இடத்திற்கு வருகை தர இருக்கிறார். அதற்கான முழு பாதுகாப்பு ஏற்பாடுகளும் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. சாலை மார்க்கமாக வரக்கூடிய வழியில பொதுமக்களும் தொண்டர்களும் முதலமைச்சர் விஜயை பார்ப்பதற்காக கூடுவார்கள் என்பதால் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகளும் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. தடுப்புகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது திருச்சி விமான நிலையத்திலிருந்து நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய இடத்திற்கு சுமார் 10 கிலோமீட்டர் தொலைவு இருக்கிறது. இந்த 10 கிலோமீட்டர் தொலைவுக்குமே சாலையின் முதலமைச்சர் பயணிக்கக்கூடிய அந்த வழியில சாலையோட இருபுறங்களிலும் தடுப்புகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த தடுப்புகளுக்கு அடுத்த இடத்துல தான் பொதுமக்கள் மற்றும் தொண்டர்கள் முதலமைச்சர் பார்க்க வருவார்கள் என அங்குதான் அவர்கள் அனுமதிக்கப்படுவார்கள். அதற்கு உள்ளாக யாரும் அனுமதி கிடையாது. பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் வழிநெடுகிலும் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். 4:15 மணி மாலை 4:15 மணி அளவில் இந்த நிகழ்ச்சியில் இந்த நன்றி தெரிவிக்கக்கூடிய நிகழ்ச்சியில முதலமைச்சர் விஜய் பங்கேற்பார் என்று தமிழக வெற்றி கழக தலைமை தரப்பில் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் தற்பொழுது முதலமைச்சர் விஜய் திருச்சி விமான நிலையம் வந்தடைந்திருக்கிறார். சென்னையிலிருந்து தனி விமானம் மூலமாக புறப்பட்டு திருச்சி விமான நிலையம் வந்திருந்திருக்கக்கூடிய முதலமைச்சர் விஜய் அங்கிருந்து சாலை மார்க்கமாக இந்த 10 கிலோமீட்டர் தூரம் பயணித்து நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய இடத்திற்கு வருகை தரவிருக்கிறார். கடந்த ஆண்டு செப்டம்பர் 13ஆம் தேதி முதல் முறையாக கட்சி தொடங்கிய பிறகாக மாநிலம் தழுவிய மக்கள் சந்திப்பு சுற்றுப்பயணம் தமிழக வெற்றி கழக தலைவராக முதலமைச்சர் விஜய் இருந்தபோது அது மாநிலம் தழுவிய சுற்றுப்பயணத்தை தொடங்கியிருந்தார். அந்த பயணம் திருச்சியில தான் அவர் முதல் முறையாக தொடங்கினார். அப்போது திருச்சி விமான நிலையத்திலிருந்து அவர் அந்த மரக்கடை பகுதிக்கு வருவதற்கே கிட்டத்தட்ட 5 மணி நேரத்திற்கு மேலாக பயணிக்க வேண்டிய ஒரு நிலை இருந்தது. வழிநெடுகிலும் தொண்டர்கள் கூடி அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்த காட்சிகள் நாம் அப்போது பார்த்திருந்தோம். இந்நிலையில் கட்சி தொடங்கிய பிறகு முதல் முறையாக தன்னுடைய மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியை திருச்சியிலிருந்து தான் முதலமைச்சர் விஜய் அப்போது தொடங்கியிருந்தார். அதே போன்றுதான் தற்பொழுது முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு முதல் முறையாக திருச்சியிலிருந்து திருச்சி கிழக்கு தொகுதியில் தனக்கு வாக்களித்த மக்களுக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய வகையில முதல் முறையாக ஒரு வெளி மாவட்ட பயணம் என்பது திருச்சியிலிருந்து தான் அவருக்கு ஆரம்பிக்கிறது. திருச்சியில் தான் இன்று இந்த நன்றி தெரிவிக்கக்கூடிய நிகழ்ச்சியில் அவர் பங்கேற்க இருக்கிறார். மாலை 4:15 மணி அளவுக்கு இந்த நிகழ்ச்சியானது நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரை ஒரு உள்ளரங்க நிகழ்ச்சியாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஜோசப் கல்லூரியில் ஒரு மைதானம் இருக்கிறது. அந்த மைதானத்தில் டென்ட்டுகள் அமைத்து அரேபியன் டென்ட் என்று சொல்வார்கள். அந்த டென்ட் அமைத்து 5000 நபர்களுக்கு மட்டுமே உள்ளே அனுமதி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வழக்கமாக அவர் தமிழக வெற்றி கழக தலைவராக இந்த கட்சி நிகழ்ச்சிகளில் பங்கேற்கக்கூடிய போது எப்படி அந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறோமோ அதே போன்றுதான் தற்பொழுதும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் மேடைகள் அமைக்கப்படவில்லை. அவர் இந்த பேருந்து மீது ஏறி நின்று உரையாற்றக்கூடிய வகையில் தான் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் தான் தற்பொழுது முதலமைச்சர் விஜய் திருச்சி விமான நிலையத்திலிருந்து இன்னும் சற்று நேரத்தில் புறப்பட்டு இந்த இடத்திற்கு வருகை தந்து நிகழ்ச்சியில் உரையாற்ற ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.